ஹாய், திஸ் டாக்டர் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக் அரெஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கார்டியாக் அரெஸ்ட்டுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் செஞ்சுக்கோங்க. ஹார்ட் அட்டாக்ன்றது வந்து நம்ம ஹார்ட்க்கு போகிற பிளட் சர்க்குலேஷனில் ஏதாவது கிளாட் இருக்குது, அடைப்பு இருக்குது, அதனால அட்டாக் வருதுன்னா அது ஹார்ட் அட்டாக். ஆனால் கார்டியாக் அரெஸ்ட்ன்றது வந்து ஹார்ட்டில் இருக்கிற மசிலில் இருக்க எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து சடனாக அரெஸ்ட் ஆகி ஹார்ட் பம்பிங்கை ஸ்டாப் பண்ணுற கண்டிஷன் தான் இந்த கார்டியாக் அரெஸ்ட். எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸால் வந்து வர கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட். இதே வந்து கிளாட்டால பிளட் கிளாட்டாலேயோ இல்லை வேற ஏதாவது அடைப்பு இருக்குது அப்படின்னாலும் வரக்கூடிய அட்டாக் வந்து ஹார்ட் அட்டாக். இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. அண்ட் கார்டியாக் அரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட்டோடைய பம்பிங்கெல்லாம் சடனாக ஸ்டாப் பண்ணிட்டு பிரெயினுக்கு போகிற ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ண, அடுத்து மற்ற வைட்டல் ஆர்கன் எல்லாமே வந்து சடனாக அரெஸ்ட் ஆகி கொலாப்ஸ் ஆகிற கண்டிஷன். ஸோ இது யாருக்கெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஏதாவது அட்டாக் வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஹை பிபி இருக்கவங்க, ஸ்மோக்கிங் ரொம்ப நாளாக பண்ணுறவங்க, இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கவங்க, அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஓவர் வெயிட்டாக இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கார்டியாக் அரெஸ்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ரொம்ப அதிகமாக நம்ம யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுகர் பேஷண்ட் இருக்காங்க, டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த கார்டியாக் அரெஸ்ட் வந்து மேக்ஸிமம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா சுகர் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிம்டம்ஸ் வந்து மேஜராக தெரியாது, அது ஒரு சைலண்ட்டாக தான் இருக்கும். சுகர் பேஷண்ட்க்கு ஏதாவது சிம்டம்ஸ் லைட்டாக காட்டுது அப்படின்னாலுமே இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து டாக்டரை போய் பார்க்கறது தான் நல்லது உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பேஷண்ட் பார்த்தேன். அவங்க வந்து ஜென்ரலாக நெஞ்சு எறிகிற மாதிரி இருக்குது, நேற்றுலேருந்து ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குன்னாங்க. அவங்களே டயக்னோஸ் பண்ணிக்கிட்டாங்க இது வந்து கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்கும் அப்படின்னு. பட் அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து வெயிட் பண்ணாமல் ஒரு இசிஜி எடுத்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நான் வந்து அவங்களுக்கு இசிஜி எடுக்க சொல்லியிருந்தேன். இசிஜியுமே அவங்களுக்கு நார்மலாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்க்கு தேவையான பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்ன அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு மைல்டாக அட்டாக் வந்திருக்கிறது அதில் தான் தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே சைலண்ட் அட்டாக் வர்றது மேக்ஸிமம் சுகர் பேஷண்ட்டுக்கு தான். சுகர் பேஷண்ட் என்ன சிம்டம்ஸ், நெஞ்சு வலியோ இல்லை மூச்சு திணறலோ இல்லை ஏப்பமோ நெஞ்சு டைஜஷன் ஆகாத இஷ்யூ எது இருந்தாலும் இமிடியேட்டாக நீங்கள் வந்து டாக்டரை போய் பாருங்கள். அவங்க வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, இதை வச்சு நம்ம வந்து இசிஜியோ இல்லை மற்ற டெஸ்ட் ஏதாவது நெசசிட்டி இருக்கான்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதை பார்த்து நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு அது சேஃபராக இல்லை அன்சேஃபான்றதே நமக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ சிம்டம்ஸ் எதாக இருந்தாலும் பர்டிகுலராக டயபெட்டிக் பேஷண்ட் நீங்கள் போய் பார்க்கறது தான் உங்களுக்கு நல்லது. தேங்க்யூ.